ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கிரக அமைப்புகள் சரியாக இருக்கணுங்க. வகையில் பார்த்தீங்கன்னா குரோதி தமிழ் புத்தாண்டானது பிறந்திருக்கக்கூடிய நிலையில் மே மாதம் 1ஆம் தேதி அன்று முதலாக நடக்கக்கூடிய கிரக பயிற்சியாக குரு பயிற்சி தாங்க காணப்படுது. மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த குருவால் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் மீனராசிக்காரர்கள் சந்திக்க போகிறாங்க, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரோதி தமிழ் புத்தாண்டினுடைய முதல் கிரக பயிற்சியாக குரு பயிற்சி தாங்க நிகழப்போகுது. அதாவது குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைய போகிறாரு. இந்த ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசியில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பின் மூலமாக மீனம் ராசி அன்பர்களுக்கு திருமண தடை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்குங்க. உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமானது பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இருப்பினும் கூட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் கூட குறையும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கலாம். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இந்த டைம் சாதகமாக கிடைக்குங்க. அதனால் உடலில் இருந்து வந்த நோய்கள் எல்லாம் நீங்கி போகும். குடும்ப பிரச்சனைகள் கூட கவனமாக கையாளுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமும் நிதானமும் தேவையானது. கேட்ட இடத்தை விட கேட்காத இடத்துக்கு தாங்க உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். திடீரென வேலை மாற்றங்கள் கூட ஏற்படும். ஒரு சிலர் இந்த வேலை மாற்றத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த டைமில் மனமானது மகிழ்ச்சியை அடையும். சொல்லப்போனால் இந்த கிரக பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் தான் மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக கிரக பயிற்சிகள் அப்படிங்கும்போது குரு பகவான் ஒரு சுப கிரகம். யாருக்குமே அதிக அளவு தீமைகளை செய்ய மாட்டார். மேலும் குரு பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. இதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடி நடைபெறும். மன நிம்மதி கிடைக்கும். அனைத்து விதமான விஷயங்களும் படிப்படியாகவே சரியாக போகணும்னு சொல்லலாம். வருமானம் உயரும். வீண் விரயம் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்துப்பீங்க. செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அது எல்லாமே கூட நீங்கி போகுங்க. புதியவர்கள் கூட்டாளிகள் போன்றவங்க எல்லாருமே உங்கள் கூட நெருங்கி பழக ஆரம்பிப்பாங்க. இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமை. ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமைசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய புதிய முயற்சிகளை எல்லாம் செயல்படுத்துவீங்க. அதில் நீங்கள் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமானது நிறைந்து காணப்படும். உங்களுடைய இல்லம் தேடி விருந்தினர்கள் அனைவரும் வருவாங்க. அவர்கள் முடியாது அப்படின்னு விட்டுவிட்ட விஷயங்களை கூட நீங்கள் அதை எடுத்து செய்து சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. மேலும் உங்களுடைய மனபலம் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பலம் அதிகரிக்கும். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக இனி திருமண பாக்கியமானது கிடைக்கும். குடும்பத்தாரோட சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் கலந்துப்பீங்க. குறிப்பாக ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. மற்றபடி வெளியாட்களிடம் உங்களுடைய தொழில் ரகசியங்களை மட்டும் நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. மேலும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் விட்டு கொடுத்து நீங்கள் முடிச்சுக்கிறது நல்லது. முக்கியமான வேலைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே கூட நீங்கள் கரெக்டாக பிரித்து கொடுத்து அவங்களுடைய விருப்பப்படி செயல்பட அனுமதி கொடுப்பீங்க. அனுபவசாலிகள் உங்களுடைய வழிகாட்டுதலின்படி குறித்த காலத்தில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. மேலும் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நேர்த்தியாக இருப்பதற்கு அப்படித்தாங்க நீங்கள் இருக்கணும்னு விருப்பப்படுவீங்க. அதே போலவும் செயல்படுவீங்க. நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் கடினமான வேலைகளை கூட உங்களால் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும். இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் மீனம் ராசி அன்பர்களே உங்களுக்கு செலவுகளானது ஏற்படலாம். உடன் பிறந்தோரால் அனாவசிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. அதனால் அவங்கக்கிட்ட பக்குவமாக நீங்கள் நடந்துக்கோங்க. அனாவசியமான பயணங்களை கூட நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு நல்லது தாங்க. மேலும் பயணங்களின் பொழுது கவனமாக நீங்கள் இருக்கணும். மற்றபடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரக்கூடிய ஒரு டைம். உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும். எவருக்குமே இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதோ ஜாமீன் போடுவதோ பரிசீலனை செய்வதோ இது போல் விஷயங்களை எல்லாம் செய்துக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய வேலைகள் என்னவோ அதை மட்டும் சரியாக செய்துவிட்டு வருவது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவங்களை இனம் கண்டு அவங்கள உங்ககிட்ட இருந்து விலக்கி வைக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி செய்வீங்க.
மேலும் இந்த டைமில் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்குங்க. மேலதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அனுசரணையாக வந்து நடந்துப்பாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும். கூட்டாளிகள் உங்களை வந்து நம்பி புதிதாக முதலீடுகள் செய்வதற்கும் வந்து ஈடுபட சம்மதிப்பாங்க. மேலும் புதிய சந்தைகளை நாடி சென்று உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. அதாவது உங்களுடைய செல்வாக்கை எல்லாம் உயர்த்தி கொள்வதற்கு ஒரு அற்புதமான டைமிங்னா இந்த குரு பயிற்சி டைம் தாங்க. குரு பகவான் தங்கி இருக்கக்கூடிய 1 ஆண்டு காலம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. மீனராசி அன்பர்களே கவலைப்படாதீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையுமே வெற்றிகரமாக முடித்து காட்டுவீங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பழைய ஒப்பந்தங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தாங்க புதிய திட்டங்களை வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க. அதாவது பழசாவே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இன்னும் முடிக்காமல் இருக்கீங்கன்னா முதல்ல அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நியூ ப்ராஜெக்ட்லலாம் நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா அதை உங்களால் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய மனம் அறிந்து வந்து செயல்படுவீங்க. ரசிகர்களுடைய மனம் எப்படியெல்லாம் புண்படாத வகையில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க நீங்கள் நடந்துப்பீங்க. இதனால் கலைஞர்களே உங்களுக்கு கண்டிப்பாக நியாயமாக கிடைக்கக்கூடிய மரியாதை புகழ் அனைத்தும் கிடைக்கும். அதனால் அவங்கக்கிட்ட மனம் குளிர நீங்கள் நடந்து கொண்டு அவங்கள வந்து முழுமையாக வந்து பயன்படுத்திக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையாக நீங்கள் இருக்கிறதுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். கணவர்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த அன்பு பாசம் எல்லாமே கிடைக்குங்க. உறவினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போகணும். உங்களுடைய செல்வாக்கை அதிகப்படுத்திக்கோங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் சிக்கிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கிறது நல்லது. மற்றபடி விளையாட்டு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் ஈடுபாடு செலுத்தி வெற்றியை வந்து பெறுவீங்க. சக மாணவர்களிடம் பழகும் பொழுதும் ரொம்பவே நீங்கள் கவனமாக பழகணுங்க. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மீனம் ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலும் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அந்த வகையில் புரட்டாதி 4ஆம் பாதத்தை உடையவர்களுக்கு குரு பயிற்சியின் மூலமாக புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தாமதமானாலுமே கூட கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலுமே கூட உங்களுடைய மனதில் மட்டும் ஏதாவது ஒரு இறுக்கமானது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது அதிகரிக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் கூட ஏற்படும். பிள்ளைகள் மூலமாக நிறைய செலவுகள் உங்களுக்கு உருவாகுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கொண்டவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக இந்த டைமில் வாங்கலாம். அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க. சில பண காரிய வெற்றிகள் அனைத்தும் ஏற்படும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியங்கள் கூட வெற்றி அடைய போகுது. மேலிடத்தில் இருந்து நல்ல செய்திகளானது உங்களுக்கு வந்து சேரும். பணவரவும் ஏற்படுங்க. புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுறது இந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வியாபாரிகளுக்கு காரிய தடைகளானது ஏற்படலாம், கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் காரிய அனுகூலங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படும். கடின உழைப்பு காரிய வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் நேரிடும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியால் மனதில் ஏற்பட்டு வந்த கவலைகளானது அப்பப்போ நீங்கி போகும். எவ்வளவு திறமையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக காரிய தடங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனத்தோடு செய்யுங்க. பயணத்தின் பொழுது வீணாக செலவுகளும் அலைச்சலும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் தேவையில்லாத பயணங்களை வந்து தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அனைத்தும் இழுபறியாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அது அப்படியே தாங்க இருக்க போகுது. புதிய புதிய ஆளர்கள் தொடர்பாக அலையிறபடி உங்களுக்கு வேலைகள் எல்லாம் இருக்கும். இருந்தாலுமே கூட அவற்றில் வெற்றி கிடைக்கும். சாதகமாகவே முடிவடையும். பணவரவு இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்களா, அனுகூலம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு நீங்கள் கவனமாக செயல்படணும். மேலும் இந்த டைமில் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கிருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் கூட விலகி போகும். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தி ரொம்பவே மகிழ்ச்சி அடைவீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையலாம். குடும்பத்தோடு வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். மேலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக அமைவதற்கு மாரியம்மனை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி ஏற்படும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போகும்.
கூடவே சஷ்டி தோறும் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வது உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குரு பயிற்சிக்கு பிறகு மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அது போல் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.